நேயர்களே, 9 பேருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மரண தண்டனை அல்ல, ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனை குறித்து என்ன நடந்தது பொள்ளாச்சியில் என்று நாம் பார்க்கிறோம். 2019 பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் பொள்ளாச்சியில் மாணவிகளை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியதாக முதல் புகார் எழுந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அங்கே நடந்தது. 2023 பிப்ரவரி 14ஆம் நாள் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. இதுல பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? இதுல ஈடுபட்ட இந்த குற்றவாளிகள் 9 பேரும் ஒரு பயங்கரவாதிகள், ஒரு பாவிகள். அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குழந்தைகளை 19, 20, 21 வயது இளம் பெண்கள் பிள்ளைகளை எல்லாம் கடத்தி சென்று பாலியல் வக்கிரமுகத்திற்கு உள்ளாக்கி அவர்களை சீரழித்த இந்த காமுகர்களை அடித்தாங்காமல் நாட்டை உலுக்கியது. ஒரு பெண் பிள்ளை, அண்ணா வெல்டால் என்னை அடிக்காதீங்கள் என்ற அந்த கதறிய நினைவுகள் இன்றைக்கு இந்த பாவத்தின் விளைவுகளாக அவர்கள் தண்டனை அனுபவிக்க போறார். பொள்ளாச்சியில இந்த சம்பவத்துல அரசியல் கலப்பு இருந்ததாக பேசப்பட்டது. அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளி இதில் ஈடுபட்டிருக்கலாம், அவரது மகனுக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அதற்கு பின்பு விசாரணையில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தராஜன், மணிவந்தம், அருளானந்தம், ஹெரோன் பால், பாபு, அருண்குமார் உள்ளிட்ட இந்த 9 பேருக்கு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல திருநாவுக்கரசு என்பவனுக்கு 5 வருஷமும், திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை. 5 வருடம் அல்ல, ஒரு ஆயுள் தண்டனை என்றால் அவன் சாக காட்டியும் இருக்கணும். அப்ப 5 ஆயுள் தண்டனை என்றால் அவன் எத்தனை வருஷம் சாவான்? ஒரு வருஷம், ஒரு தடவை தானே செத்து போயிடுவான். அவனுக்கு அந்த 5 ஆயுள் தண்டனை. அதே போன்று சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை. அதே போன்று சதீஷ் என்ற கொடுமையானவனுக்கு 3 ஆயுள் தண்டனை. வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, ஹெரோன் பாலுக்கு 2 ஆயுள் தண்டனை, பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை, அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை, அருள்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. ஆக அவன் அவ்வளவு பேரும் சாவும் வரைக்கும் உள்ள இருந்து செத்துப்போம். இதை கேட்ட உடனே மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய நீதிபதி அவருங்க, அந்த அம்மா ஒரு பெண்ணாக இருந்து பல வருஷமா அவங்க இந்த வழக்கு எடுத்து மாற்றமாக இல்லாம அற்புதமான ஒரு நீதியை வழங்கியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு நீதி தொடர்பு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு அநீதி நடக்கும்போது அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ நீங்க சொல்லுங்க, மனசுல கை வச்சு, ஏன் சாதி, ஏன் மதம், ஏன் மொழி, ஏன் இனம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இயற்கை சொல்கிறது, மனித சமூகத்துல எங்க பிள்ளைகளை கை வைத்து நாசம் செய்த அநியாயக்காரர்கள் நாசமாகிவிட்டார்கள். ஒருமையான குரல்ல எல்லா சமூகமும் சொல்கிறார்கள், எல்லா சாதியும் எல்லா மொழியும் எங்களுக்கு நீதி கிடைச்சிட்டு, இங்கெல்லாம் மதம் சாதிலாம் வராது, எங்களுக்கு நீதி இதுதான் இயற்கையின் படைப்பின் உந்துதல் என்பதை இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் குரலாக வெளியேற்றிருக்கு. தோழர்களே, இதற்கு மாநிலம் முழுவதும் போராட்டம் நடந்து சிபிசிஐடி கையில் ஒப்படைக்கப்பட்ட பின்பு சிபிஐ விசாரணையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. மத்திய இன்ஸ்டிடியூஷன் ஒரு அட்டானமஸ் பாடியாக அதற்கு மேல் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த வரலாற்று தீர்ப்பில் மூலமாக நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய முடிகிறது. தோழர்களே, இந்த வழக்கின் பாதையை சுருக்கமாக ஒரு 2 நிமிடத்தில் முடிக்கலாம், ஒரு 3 நிமிடத்தில். ஐபிசியினுடைய 376 370D மிக முக்கியமாக அஸ்திவாரமாக பயன்படுத்தப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். ஐபிசியினுடைய 376D மிக 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 முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. இதுல
என்னென்ன செக்ஷன்லாம் இந்த பாவிகள் மீது போடப்பட்டதுன்னா அதை அப்படியே நான் கோர்ட் வெளியிட்ட அதில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். 20B கூட்டு சதி, எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு. 20B 366 கிட்னாப்பிங் உமன், பெண்ணை கடத்துதல். 370 இன்ஸ்டிகேட், அதாவது கடத்துதலுக்கு தூண்டுதல். 376D 376D கூட்டு பலாத்காரம், ரேப். 370D 509 பெண்ணினுடைய கண்ணியத்தை அவமதித்தல், கேவலப்படுத்துதல். 354 354B இதன் மூலமாக பெண் மீது வன்முறை. 66 71 மூலமாக தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தியது தவறான காரியங்களுக்காக. இப்படி 13க்கும் மேற்பட்ட வழக்குகளை அடிப்படையான IPC 376Dயின் மூலமாக இவர்கள் முழுவதும் உள்ளே வைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 2019 வைத்துக் கொண்டால் ஒரு 6 ஆண்டுகள் இதற்கு ஆகியிருக்கிறது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா? அரசு சாட்சிகளாக விசாரிக்கப்பட்ட 48 பேரும் ஒருவர் கூட பிறல் சாட்சி அல்ல. ரொம்ப கவனிங்க, அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்ட 48 பேர்ல யாருமே பிறல் சாட்சி இல்லை, அப்படியே நின்றாங்க. சூப்பரா ஒரே ஜட்ஜி, அந்த அம்மா ரொம்ப கண்ணியத்துக்குரிய தாய், அவங்க தொடர்ந்து அப்படியே தன் பணியிலிருந்து விலகாம நின்றாங்க. அவர்களுக்கு ஒரு பாராட்டு. மூன்றாவதாக இந்த 9 பேரின் மீதும் 76 வகையான குற்றச்சாட்டுகள். அவன் தான் காரணம், இப்படி செய்தான், அப்படி செய்தான், கூப்பிட்டான், பேசினான், இப்படி 76 குற்றச்சாட்டுகளில் 66 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியம். இதுல முக்கியமாக இந்த வழக்குல ஈடுபட்டிருந்த நேரடி சாட்சியான 8 பெண் பிள்ளைகள் மானம், ரோசம், அவமானம் எதுக்குமே அவங்க கவலைப்படல. கடைசி வரைக்கும் நின்றாங்க. நாங்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டு எங்களை இப்படி பண்ணிட்டாங்க, ஊர் என்ன பேசினாலும் சரி, இனி என்னுடைய சகோதரிகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதுல அந்த 8 குழந்தைகளும் 8 பெண் பிள்ளைகளும் உறுதியாக இருந்து பிறல் சாட்சியாக மாறவில்லை. அரசு தரப்பில் 48 சாட்சியங்கள் பிறல் சாட்சியாக மாறவில்லை. இதுல மிக முக்கியமாக ஒரு 85 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் அது 1 கோடி ரூபாயாக கொடுக்கப்பட வேண்டும் என குரல்கள் தற்போது எழுந்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இந்த 8 பேருடைய பிறல் சாட்சியாக மாறாததும் ஒரு மிக முக்கியமான செய்தி. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் அனைவருக்குமான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, அதற்கும் ஒரு தீர்ப்பு வர வேண்டும். இதோ பாருங்கள், தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லை என்றால், எமது சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் அது வாழ தகுதியற்ற மண்டலமாக மாறிவிடும். இது போன்ற தீர்ப்புகளின் மூலம் மக்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், உந்துதல் ஆட்படுகிறார்கள், நீதி காக்கப்பட்டதாக குரல் எழுப்புகிறார்கள். இந்த பிரச்சனையோடு நின்றுவிடக்கூடாது தோழர்களே, இந்த பிரச்சனையோடு நின்றுவிடக்கூடாது. யாரும் பெண்களை கை வைத்தால், பாலியல் சீண்டல் செய்தால், இது மாதிரி இன்னும் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. 60 விழுக்காடு அளவிலே பெண்கள் வேலை செய்கிற இடத்திலே வக்கிரம் நடக்கின்றது. அதற்கான தீர்வை எதிர்பார்த்து தமிழகம் காத்திருக்கிறது. அதுவரை நாம் பொறுத்திருப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.